வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைக்கிற எண்ணமே எங்களுக்கு துளி கூட இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக ஆர்பி உதயகுமார் ஒரு செய்தியாளர் மத்தியில் சொல்லிட்டார். ஓபிஎஸ் எல்லாம் எங்கள் கட்சியிலெல்லாம் சேர்த்துக்க முடியாதுங்க. அவர் அதிமுக இன்னைக்கு பிளவுபட்டு இருப்பதற்கு முக்கிய மூல காரணமே அவர் தான். அவரை போய் நாங்கள் திருப்பி எப்படி சேர்த்துக்குவோம் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒப்புதலோடு அவர் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தைரியம்னா, இந்த தேர்தலில் எப்படியாவது ஒரு 20 இடங்களில் நம்ம வென்றுடுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஒருவேளை அத்தனை தொகுதியில் அவர் வெல்லலை அப்படின்னா ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி ஒரு 20 இடங்களில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா மாற்றத்திற்கு வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமியினுடைய குரல் உயரும். அந்த குரல் உயரும் போது எங்களுக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை, ஓபிஎஸும் தேவையில்லை, டிடிவியும் தேவையில்லை, சசிகலாவும் தேவையில்லை. நாங்கள் அம்மா வழியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியிலையும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் வழியிலையும் நாங்கள் சரியாக சென்று கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கெத்து காட்ட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த ரிசல்ட்டு ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டு தலைக்கீழாக மாறி அதிமுக ஒரு 2 இடங்களையோ 3 இடங்களையோ ஜெயிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் மூத்த தலைவர்கள் முதற்கொண்டு உண்மையான விசுவாசிகள் முதற்கொண்டு ஒரு எதிர்வினை, எடப்பாடிக்கு எதிராக ஒரு எதிர்வினையை குரல் எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் ஜூன் 4ஆம் தேதி தான் இந்த மாதிரியான முடிவு, இந்த மாற்றங்கள் அதிமுகவில் யார் தலைமை ஏற்க போகிறாங்க, இல்லை எல்லாரும் ஒன்றிணை போகிறாங்களா. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளணும்னா அதிமுகவில் மீண்டும் ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும். அதில் யார் தலைமை வகிக்க போகிறாங்க, யார் விட்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்வி இருக்குது. அந்த விட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கானா அது மிகப்பெரிய கஷ்டம்தான். இருந்தாலும் அதிமுகவை மீண்டும் பழையபடி கட்டமைக்கணும் அப்படின்னா ஒரு தலைமை தேவைப்படுகிறது, எல்லாருடைய ஒற்றுமையை தேவைப்படுகிறது. ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டால் மட்டும்தான் திமுகவையும் பாஜகவையும் அதிமுகவால் எதிர்கொள்ள முடியும். அப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா இவங்க ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள ஒற்றுமையோடு செயல்பட்டால் மட்டும்தான் அவர்களை எதிர்கொண்டு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அவங்க ஜெயிக்கணும்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசையும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கை பெற்ற இவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே தான் அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும். இல்லையென்றால் மிகப்பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி முடிவு அதிமுகவுக்கு சாதகமாக அமையவில்லை என்றால் அதிமுகவின் தலைமை மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.